Bro, match was good. If they, this was not our day, but let them come back and they will make silence all the teams. That is the sound of if they will make right now miss, but we will make all the teams before after. SRH has never won in Chepauk, and this will not happen again. Okay. But same the thing. Chennai also never won the Hyderabad. You can recall it also. Sir, Hyderabad கூட 2018 சீசன்ல 4 மேட்ச் ஜெயிச்சோம். கப் ஃபைனல்ஸ் ஜெயிச்சோம். I don't know Tamil. I don't know Tamil. I don't know. I will translate in English. What he is saying in 2018, we won 4 and SRH won 0. Okay, we won 2 in the league stage, 1 in the qualifier, 1 in the final. So SRH lost 4-0 and SRH has never won in Chepauk. Okay. SRH this time we'll come to the final and we'll make the record and SK's Fortress Chepauk. You can't do SRH. Bro, previous match also the Chepauk. Voters were only for SRH. Bro, let me talk. After we can talk. There is issue. There is the issue. After this match, we'll come to final and we'll make the silence Chepauk Stadium and with their fans. Thank you. இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லி நினச்சோம் நாங்கள். எல்லா மேட்சும் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக எந்த டீமுமே வந்து இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஹிஸ்ட்ரியிலே பண்ணல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா T20. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து 250, 240, 270, 287 எல்லா பிளேயர்ஸ் ஆல்மோஸ்ட் 7 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங். நீங்கள் வந்து அவங்களை கம்பேரே பண்ண முடியாது. அவங்க ஆனனால தான் மற்ற டீம்மே ஆட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மொத்த ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 மேட்ச்க்கு மேலே 200+ வந்திருக்கு. இந்த ஐபிஎல்லில் மட்டும்தான் நடந்திருக்கு. இப்போ என்ன ஒன்றா போன மேட்ச் பார்த்தீங்கன்னா 265 சேஸ் பண்ணுறாங்க பஞ்சாப். அப்போ T20 எந்த லெவலில் இதுவாக இருக்குன்னு பாருங்கள், பூம் ஆயிருக்குன்ட்டு. என்ன ஃப்ளாட் பிச்சாக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃப்ளாட் ட்ராக்காக தான் வச்சுருக்காங்க. விளையாடுறதுக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், எல்லாம் நல்லா எனர்ஜியோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃப்ளாட் ட்ராக்காக தான் வச்சுருக்காங்க. பட் சென்னையை கம்பேர் பண்ணும்போது சென்னை பிச்சில் வந்து சேஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டஃப்பான ஒரு விக்கெட்டு. ஆனால் வந்து இங்கே டாஸ் தோற்று நம்ம விளையாடி 200+ நம்ம அடித்து அந்த தூபேன்றவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ரொம்ப 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 கஷ்டம், அடிக்கவே முடியாது. இவ்வளோ கீழே வர பாலை, ஃபுல் டாஸ் பாலை வந்து அவர் லாஃப்ட் பண்ணி அவ்வளோ டீப்பாக அடிக்கிறது, 90 மீட்டர்ஸ் அடிக்கிறதுலாம் நோ சான்ஸ். தோனி கடைசியாக வந்தார், ஒரு பால் எப்பவும் போல் அவர் அடித்தார். அவர் எப்பவும் போல் எல்லாரோட இது இருந்தது, அவரோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு கேட்ச் வந்து மிச்சல் பிடிச்சிருக்காரு, 5 விக்கெட் வந்து ஃபஸ்ட்டு தேஷ்பாண்டே எடுத்திருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தான். இனிமேல் வர மேட்ச் நம்ம நல்லா விளையாடி நம்ம மேலே போய் கப் அடித்து தோனி ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் போனால் தான் எல்லாருக்குமே இங்கே பிடிக்கும். எப்போவுமே சிஎஸ்கே தான். கண்டிப்பாக நம்ம தான் வின் பண்ணுவோம். ஆனால் மும்பை விடவே கூடாது, உள்ள மும்பையும் ஆர்சிபியும் விடவே கூடாது. நாங்கள் எதிர்பார்த்த மேட்ச் வின் பண்ணுவோம்னு நினச்சோம், வந்து அதே மாதிரி வின் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக வின் பண்ண மாதிரி இருக்குது எங்களுக்கு. இல்லை, எதிர்பார்த்த டஃப் இருந்தது, ஆனால் சென்னை கலக்கிட்டாங்க. போன மேட்ச் தோட்டத்தில் நாங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணோம். இப்போ இந்த மேட்ச் ஜெயிச்சதில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், தோனி பார்த்தோம், அவரோட 4 பார்த்தோம். ஸோ வெரி ஹாப்பி. ஐயோ, செம்ம வைப்புங்க, செம்மையாக இருந்துச்சு. ஆல் அவுட் ஆனதில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. மீதியெல்லாம் பேட்டர்ஸ் இல்லாமல் ஆடணும்ல, அவர் ஃபினிஷர் தான். யா, அவர் தோனி ஒரு பிளேயரு, அவர் ஆப்வியஸ்லி செம்மையாக ஆடுவார், அதெல்லாம் இருக்குது. பட் மீதியெல்லாம் பிளேயர்ஸ்க்கும் நம்ம கொடுக்கணும்ல. ருத்துராஜ் இன்னைக்கு 100 மிஸ் ஆயிடுச்சு, அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் செம்மையாக ஆடி இருந்தார் ருத்துராஜ். அண்ட் மிச்சல் கேட்ச் அவரும் செம்மையாக ஆடினார். 6th பிளேஸ்லேருந்து 3rd பிளேஸ் வந்தது வந்து அன்பிலீவபிள். அது தோனியால் மட்டும் தாங்க முடியும். அவரோட கேப்டன்சி தவிர வேறு யாராலையும் இது முடியாது. அவர் தான் கேப்டனு. ருத்ராஜ் வந்து இருக்கார், ஒரு நல்ல இதுவாக தான் இருக்குது. அவர் வந்து ஹி ஹேஸ் டு கேரி திஸ் தோனியோட எல்லா கேப்டன்சி இதையும் வந்து அவர் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்புறம் வந்து இன்னைக்கு மிச்சல் வந்து வேறு லெவலில் இருந்தாருங்க. அந்த கேட்சஸ் வின் மேட்சஸ்ன்றது வந்து இந்த மேட்ச்சில் வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. ஈச் ஒன் பிளேட் தேர் கேம் வெல். யாரையும் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. துஷாரும் இருக்கட்டும், பத்திரனா இருக்கட்டும், ஈவன் ஷர்துல், எல்லாருமே வந்து தே டிட் தேர் பார்ட் வெல். இன்றைக்கி மேட்ச் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் மூமெண்ட்டுங்க. நாங்கள்லாம் வேறு ஊர்லேருந்து வந்தாலும் வி என்ஜாய்ட் வெல். சொல்லிட்டு தான் இருந்தாங்க எஸ்ஆர்ஹெச்சோட சிஎஸ்கே மேட்ச் வந்து டஃப்பாக தான் இருக்கும். அவங்க பேட்டிங் வந்து நிஜமாலுமே கடபார பேட்டிங் தான். போலிங்கை வந்து கம்பேரிட்டிவ்லி அதர் டீம்ஸோடு பார்க்கும்போது சூப்பராக தான் இருந்தது. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து நம்ம சென்னையை வந்து நல்லா மகிழ்விச்சிட்டாங்க. ஏன்னா இந்த வெயிலையும் வந்து மக்கள் வந்து பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷம். சூப்பராக இருந்ததுங்க. மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கூட எங்கள் தோனியை பார்க்க முடியாதோன்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் கரெக்டாக வந்தார்.
செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் லைட்டாக போரிங்காக தான் இருந்துச்சு, மற்றபடி இட் வாஸ் ஸோ ஃபன். என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் லைஃப்பில் இது வரைக்கும் நான் ஸ்டேடியம் பக்கம் வந்ததே இல்லை. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன், தோனியை பார்த்துட்டேன். அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே இருக்க வைப் வந்து எங்கேயுமே கிடைக்காது. இவ்வளோ தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் கூட ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணி டான்ஸ் ஆடி அந்த இப்போ தோனி வரும்போது அந்த ஒரு அப்ளாஸ் கிடச்சது, அவங்களுக்காக கற்றுனதெல்லாம் லைஃப்பில் மறக்கவே முடியாத மொமெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நிறைய ஃபேமிலிஸ் வேறு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி ஃபன். எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க. லைக் பாத்திரானா, அப்புறம் இவங்க டேரன் மிச்சல் அவ்வளோ கேட்சஸ் பிடிச்சாங்க. ஒவ்வொரு கேட்சுக்கும் எந்திரிச்சு கத்திட்டு இருந்தோம். எல்லாருமே சூப்பராக விளையாண்டாங்க. I'm an SRH fan, uncle, but I got silenced. I can't say anything. It was bad. Why? SRH didn't reach my expectations, but still I'll support SRH. வந்து ஒரு ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டோட தான் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸைட்மெண்ட்டோட வந்தேன் நான். ஏன்னா வந்து அவங்க எல்லா மேட்ச் 200+ அடிக்கலாம், ஒரு 270 300 அடிச்சிருவாங்கன்னு ஒரு எய்மில் வந்தேன் நான். சிஎஸ்கே வந்து அடிச்சிருவாங்கன்னு சொல்லி ரொம்ப எய்ம் வந்தேன். அவங்க அடிப்பாங்களோ ஃபஸ்ட் பேட்டிங் அவங்க ஆடி 300 அடிப்பாங்கன்னு நினச்சேன் நான், உண்மையாக சொல்லணும்னா. ஆனால் வந்து இவங்க ஆடினதுனால ஒரு கொஞ்சம் இது வந்து டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, சென்னை 220 அடித்தாங்க ஆக்சுவலாக. ஸோ இதுவே பெரிய ஹாப்பியாக தான் இருந்தது. இவங்க இன்னொரு 200 அடிச்சிருந்தாங்கன்னா மேட்ச் இன்னும் ஒரு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். பட் எனிவே சிஎஸ்கே வின் பண்ணது தான், அது ஒன்றுமே மாற்ற முடியாது. இன்னும் ஒரு 4 மேட்ச்சு அதுக்கப்புறம் பாருங்கள், சிஎஸ்கே வேறு லெவலில் விளையாடுவாங்க. கண்டிப்பாக அந்த 250 அவங்க அடிப்பாங்க. என்னோட ஆசை வந்து 250 அவங்க அடிக்கணும், சென்னை வந்து அடிக்கணும். அவங்களோட ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 245 தான் அடிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே அடிக்கல. ஏன் இவ்வளோ கப்பு வின் பண்ணவங்க நம்மளால ஏன் அடிக்க முடியாது? அடிக்கலாம், அடிப்பாங்க, ஜெயிப்போம். இந்த இன்டர்வியூ தயவு செஞ்சு போட்டுருங்க, இல்லை எங்கள் அப்பா மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஒப்பீனியன் கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கா. क्योंकि ஹைதராபாத்தில் SRH ஜெயிச்சா, இங்கே சிஎஸ்கே ஜெயிச்சா, ஹோம் டவுன் அட்வான்டேஜ். பட் பேட்டிங் ஆல் அவுட் புனிச்சா கொஞ்சம் சேடாக இருக்கா. ஹெட்டு அதே ஆப்போசிட் டீமை பிளானிங் பண்ணிட்டு வாங்கிட்டா. ஸோ ஹெட்டுக்கு சீக்கிரமாக அவுட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா லூஸ் அவுட் ட்ரை பண்ணிட்டு அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பனர்ஸ் அவுட் சீக்கிரமாக அவுட் ஆயிடுச்சு. ப்ரெஷர் டீம் ஃபஸ்ட்டு ட்ராவல் சைடு அவுட் ஆனதே இப்போ ஃபஸ்ட்டு இது. அதுக்கப்புறம் டீமில் ப்ரெஷர் பில்ட் ஆயிடுச்சு. ஸோ ப்ரெஷர்னால மோஸ்ட்லி அவங்க வந்து பேட்டிங் அவ்வளோவா பண்ணல. லைக் ஈஸியான பால்ஸ் கூட வந்து அவங்க அவ்வளோவா பேட்டிங் பண்ணல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதுவும் அவ்வளோ பெரிய 78 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயித்தது ஹாப்பியாக தான். ஹைதராபாத்லனா வந்து SRH வின் பண்ணாங்க, அது அவங்க ஹோம் டவுன் அட்வான்டேஜ். ஸோ மேபி நம்ம ஹோம் டவுன்றதுனால நிறைய ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ நம்மளோட ஹோம் டவுன் அட்வான்டேஜும் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு மேட்ச்சு, செம்ம மேட்ச்சு. பேட்டிங் தான் ப்ராப்ளம். பரவாயில்ல, பேட்டிங் கிளிக் ஆகல இந்த தடவை. ஒன்று என்ன சொல்லுவோம், இல்லையே இன்னைக்கு சென்னை ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் இதே ஃபைனலில் இதே சேப்பாக்கில் சிஎஸ்கே vs SRH வரும். நாங்கள் சிஎஸ்கேவை சைலன்ஸ் பண்ணுறோம் இதே சேப்பாக் ஃபோர்ட்ரஸில். இந்த வருஷம் SRH தான் கப்பு. என்ன ஆனாலும் நாங்கள் எப்படியாவது பிளே ஆஃப் வந்து கப் அடிப்போம். First cup loading, bad coming silence.